அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் அளவியலில் முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ 7வது கணக்கு. ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகித தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறார். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காகிதத்தாள்னு வச்சிங்களேன். ஸோ இதில் ஒரு கூம்பு பண்ணலாம், இதில் ஒரு கூம்பு பண்ணலாம், இதில் ஒரு கூம்பு பண்ணலாம், இதில் ஒரு கூம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு பிரித்தோம்னா நமக்கு எத்தனை கூம்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கூம்பு செய்கிறதுக்கு இப்படி வருமா, கூம்பு வடிவ தொப்பி செய்கிறதுக்கு நமக்கு வலைப்பரப்பு மட்டும் இருந்தால் போதும். உள்ளே மெட்டீரியல் எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ நம்ம கூம்பினோட வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டு, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கூம்பு பண்ணுறோன்னு வச்சிங்களேன். 10 கூம்பு இன்ட்டு கூம்பின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு 5720 சதுர சென்டிமீட்டர்னு வரும். சரிங்களா? இப்போ நமக்கு எத்தனை கூம்புன்னு தெரியாது. அப்போது கூம்புகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? 5720 சதுர சென்டிமீட்டர், அதாவது காகிதத்தாளின் பரப்பளவு டிவைடட் பை கூம்பின் வலைப்பரப்பு. சரிங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை கூம்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 சென்டிமீட்டர் ஆரம். அப்போ ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர் உயரம், h இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கூம்பின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ கூம்பின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா πr/l. ஓகேவா? இப்போ இந்த πr/l இந்த வேல்யூவில் அப்ளை பண்ணலாம். நமக்கு இங்கே எல்லுக்கு வேணும், ஆனால் இங்கே h கொடுத்துருக்காங்க. இப்போ எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் இஸ் ஈக்குவல் டு √h² + r². அப்போது எல் இஸ் ஈக்குவல் டு h ஓட வேல்யூ 12² ப்ளஸ் ஆரோட வேல்யூ 5². √144 + 25 √169 வருது. அப்போ எல்லோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 13. 169 13 × 13 13 13 169. அப்போ எல் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு கூம்பின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். கூம்பின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு πr/l, π 22/7 இன்ட்டு ஆர் 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 13 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு தேவையான தொப்பிகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு காகிதத்தின் பரப்பு டிவைடட் பை கூம்பின் வலைப்பரப்பு. சரிங்களா? ஸோ காகிதத்தின் பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 5720 சதுர சென்டிமீட்டர் டிவைடட் பை கூம்பின் வலைப்பரப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 22/7 இன்ட்டு 5 இன்ட்டு 13. சரி, இப்போ இது எப்படி எழுதலான்னா 5720 டிவைடட் பை இந்த 22/7 கீழே இருக்கிற 7 இங்கே வந்துடும், மேலே வந்துடும். சரிங்களா? ஸோ இன்ட்டு 7 டிவைடட் பை 22 இன்ட்டு 5 இன்ட்டு 13. 5720. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 5720 டானா வகுத்தல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது 5ஆல் வகுக்கல, 1 5 5 1 5 5 மீதி 2 20 22 4 5 20 மீதி 2 4 5 20. ஓகே, இப்போ மறுபடியும் இதை 2ஆல் வகுக்கலாமா? I2 10 மீதி 1 A2 14 2. இப்போது 11ஆல் வகுக்கலாமா? I11 55 மீதி 2 2 11 22. இப்போ நான் 13ஆல் வகுக்கிறேன். 13 1 13 4 13 52. சரிங்களா? இது எப்படி நான் 5 2 11 13 எடுத்தேன்னா இது 5ஆல் வகுக்குமான்னு பார்த்தேன். இங்கே கீழே 5 இருக்குங்களே,
அதுக்கப்புறம் இங்கே 2 ஏன் எடுத்தோன்னா 2 × 11 2ஆல் வகுத்தது, அப்புறம் 11ஆலே வகுப்பட்டது. அடுத்து 13 செக் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ 5720 எப்படி எழுதலாம்? 5 × 2 × 11 × 13 × 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இங்கே இருக்கிற 7 டிவைடட் பை இங்கே 22 × 5 × 13. இப்போ பாருங்கள் 13 கேன்சல் ஆகிடும். 11 × 2 22 கேன்சல் ஆகிடும். 5 கேன்சல் ஆகிடும். நமக்கு 4 7 மட்டும்தான் இருக்கும். 4 × 7 28 தொப்பிகள் வந்து நம்மளால் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு மிஸ்டேக் ஆகிறதும் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் கணக்கும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.